ஹாய் ஹலோ நண்பா. இந்த வீடியோவில் நம்ம PHP ப்ரோக்ராமிங்கை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம் டவுன்லோட் பண்ணிடுவோம். இப்போ இந்த வெப்சைட்டில் போய் அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸாம் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ விண்டோக்குள்ளது டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை லினக்ஸ்னால் லினக்ஸ் கீழே இருக்குது. லினக்ஸ் ஓஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான எக்ஸாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் விண்டோஸ் சர்வரில் எக்ஸாம் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் PHP ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா அது வந்து சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுகிற கோடு வந்து சர்வரில் தான் ரன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா PHP வந்து நிறையா சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கு, யூடியூப்ஸு, அந்த மாதிரி யூடியூப்பு, விக்கிபீடியா, கூகுளே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறையா கம்பெனி வந்து PHP பேக்அண்ட் சர்வர் லாங்குவேஜாக வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டைனமிக்காக வெப்சைட் க்ரியேட் பண்ணுறவங்க PHP அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. வேர்ட்பிரஸ் வெப்சைட்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அதிகமான யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே PHPயில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் லோக்கலாக பண்ணி பார்க்குறோன்னா எக்ஸாம் சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேயே MySQLம் இன்பில்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். HTML, CSS, JavaScript எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரௌசரில் நீங்கள் பார்க்குற கண்டென்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு தான் HTML, CSS, JavaScript இந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பேக்எண்டில் சர்வரில் நடக்கிற எல்லா விஷயமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் PHP மட்டும் இல்லை, ஜாவா யூஸ் பண்ணுறாங்க, பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ ரூபின்னு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறையா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்குது. பட் PHP வந்து பாப்புலரானது, நிறையா சோஷியல் மீடியாவிலே இப்போவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அதனால் PHP எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஊப்ஸ் கான்செப்டும் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே இன்பில்டாக இருக்கும். நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம், இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இது கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு PHP. வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம், இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ நான் மற்ற எல்லா அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் பேக்எண்டில் நடக்கிற எல்லா ப்ராசஸுமே நீங்கள் PHPயில் எழுதுனா தான். நீங்கள் ஒரு ஃபார்மில் உங்கள் டேட்டா எல்லாம் ஃபில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு பேக்எண்ட் லாங்குவேஜ் தேவை. இப்போ நீங்கள் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் என்ட்ரு பண்ணுறீங்க ஒரு ஃபார்மில், ஒரு ப்ரௌசரில் என்ட்ரு பண்ணுறீங்கன்னா அதை பேக்எண்டில் SQLல அதாவது டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்மீடியட் லாங்குவேஜ் தேவை. ஸோ மீடியமாக உங்களுக்கு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு ஒன்று கண்டிப்பாக சர்வரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை. ஸோ அதுக்கு தான் நம்ம PHP யூஸ் பண்ணுறோம். ஸோ PHP ரொம்ப எஃபெக்டிவாக சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் யூஸ் ஆகும். பைத்தான் இப்போ இருக்கிறதுல டெவலப்டு லாங்குவேஜ் தான், டெவலப் ஆகிட்டு இருக்க லாங்குவேஜ். பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் பண்ணி பார்க்குறதுல ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பண்ணி பார்க்குறதுல கஷ்டம். அந்த வீடியோவும் நான் பைத்தானில் எப்படி சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போடுறேன். ஸோ அதை கண்டினியூவாக பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் PHPலே பார்த்தீங்கன்னா அடுத்தது வேரியபிள், டேட்டா டைப்ஸு, லூப்பிங் கான்செப்ட்டு, கண்டிஷனல் லூப் கோடு இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே PHPயில் ஜஸ்ட் பேசிக் தான் பார்க்குறோம். ஸோ இதிலையே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எப்படி PHPயில் யூஸ் பண்ணுறது, அரே கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஊப்ஸ் கான்செப்ட்டு, அப்புறம் போஸ்ட் மெத்தட், கெட் மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்களா, அது எல்லாமே ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப நான் சொல்லித்தரேன். அப்புறம் செஷன் கான்செப்ட் இருக்குது, குக்கீஸ் இருக்குது, அப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி PHPயில் நிறையா கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியும் பண்ணி பார்க்கலாம். ஸோ MySQL யூஸ் பண்ணி
டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி எப்படி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி பிஹெச்பி பேக்அண்ட் சர்வர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக வச்சு ஒரு HTML ஒரு ஃபார்மு CSS யூஸ் பண்ணி கொஞ்சம் டிசைன் பண்ணி எப்படி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணால் ஒரு பிஹெச்பி ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டில் போட்டு உங்கள் டேட்டாவை MySQLல ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே பிஹெச்பியில் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இன்ஸ்டால் ஆக போகுது, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் யூஸ் பண்ணணுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஹெச்பியில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கிரிப்டிங் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கோங்க. எழுதின பிறகு அது எக்ஸாம்பிளை HTDoc அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணி அதை ரன் பண்ணி பார்க்கலாம். அதாவது இது எப்படி கான்செப்ட்னா, நீங்கள் சர்வரில் போட்டு ரன் பண்ணி பார்க்குறதுக்கு பிஹெச்பி சர்வரில் தான் ரன் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம் சாஃப்ட்வேர் எப்படின்னா, உங்கள் சிஸ்டத்தையே ஒரு லோக்கல் ஹோஸ்ட்னால் ஒரு லோக்கல் சர்வராக அது ரியாக்ட் பண்ணி உங்களோட பிஹெச்பி ப்ரோக்ராமை அவுட்புட்டு ப்ரௌசரில் காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு HTML யூஸ் பண்ணி பிஹெச்பி ப்ரோக்ராம் ஒன்று எழுதுகிறேன் சிம்பிளாக. ஸோ பாடிக்குள்ளே இப்போ ஹெட்டுக்குள்ளே ஜஸ்ட் வெல்கம் டு லேர்ன் பர்ஃபெக்ட். ஓகே, யூடியூப் சேனல், எஸ். ஸோ லெட்ஸ் லேர்ன் பிஹெச்பி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஹெச்பி ஸ்கிரிப்டிங் எழுதுகிறோம். எக்கோன்னா ஒன்றும் இல்லை, பிரிண்ட் பண்ணி காட்டும். நீங்கள் என்ன பிஹெச்பி ஸ்கிரிப்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி .php போட்டு டேக் யூஸ் பண்ணி ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. எக்கோன்னா ஒன்றும் இல்லை, பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ இந்த ப்ரோக்ராமை எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை போய் உங்களோட C:\, சேவ் பண்ணணும். எங்கன்னா வர்றேன் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட C:\, போய்க்கோங்க. உங்களோட C:\, பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னு கீழே ஃபோல்டர் இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ HTDoc அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா லேர்ன் PHPன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது எந்த இதில் கரெக்டாக இருக்குதுன்னு. ஸோ நான் இப்போ லேர்ன் PHPன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒன்று நான் போட்டுக்கிறேன், 1.php. ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்க பிஹெச்பி கோட் ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா தனியாக ரெட் கலரில் தெரியுது. ஸோ ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ப்ரௌசரில் இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கிற பிஹெச்பி ப்ரோக்ராமை எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். இந்த நம்பர் எனக்கு நான் முன்னாடி யூஸ் பண்ணதுனால வருது. ஸோ அதெல்லாம் லோக்கல் ஹோஸ்ட்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் ஆகலை, ஏன்னா நம்ம எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணுமே தவிர அதை ஆன் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணுங்கள். எக்ஸாம் கீழே எனக்கு சிம்பிள் காட்டுது பாருங்கள். ஸோ இதில் போய் அப்பாச்சி ஃபஸ்ட்டு இருக்க அப்பாச்சியும் MySQLையும் ஆன் பண்ணிக்கோங்க. MySQL இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, பட் ஆனால் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறப்ப MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக MySQLையும் ஆன் பண்ணிக்கோங்க ரெண்டுமே. ஸோ ரெண்டும் ஆன் பண்ண பிறகு போய் இப்போ ஆன் ஆகட்டும். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பொறுமையாக ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் டிலேயாக இருக்குது, வந்துடும். ஓகே, வந்துருச்சு. இப்போ இதுதான் டேஷ்போர்டு, உங்களோட எக்ஸாம்போட டேஷ்போர்டு.
மேலே பார்த்தீங்கன்னா PHP மை அட்மின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லேட் ஆகுது, ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இருங்க. ஓப்பன் ஆகுது. லோக்கல் ஹோஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ உங்களோட உங்களோட டேட்டாபேஸ் சர்வர் சைடு டேட்டாபேஸ் அப்படின்னுலாம் MySQL. ஸோ நீங்கள் SQL லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா PHP இன்ஃபோ. ஸோ இதில் உங்களோட PHP வெர்ஷனு இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சும்மா நிறைய டேட்டா இருக்கும். நீங்கள் மெயில் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ண SMTP இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாமே பொறுமையாக லேட்டராக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்னு அடிங்க. லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு அந்த ஃபோல்டர் நேமு லேர்ன் PHPன்னு போட்டோம். அந்த ஃபோல்டர் நேம் கொடுங்க. ஸோ என்ன ஃபைல் இருக்கோ அது காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு one.php ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் இருக்க அந்த PHP ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உள்ளே இருக்கிற கோடு வந்து ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த கோடை டெலீட் பண்ணிவிட்டு இல்லை வேறு இடத்துல போட்டு ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகாது. ஸோ இந்த பாத்தில் கரெக்டாக செட் பண்ணி ரன் பண்ணுங்கள்.